வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டுருக்கேன். இது போல் வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது சாம்பார் தூள் கிடையாது, வெறும் மிளகாவை மட்டும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்யறத பார்க்கலாம். நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு எடுத்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அதாவது கட்டைப்பொடி எடுத்துட்டுருக்கேன். அதே போல் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம அரிசி மாவு எதுக்காக சேர்த்துட்டுருக்கோன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துட்டுருக்கேன். இப்போது நம்ம அரிசி மாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பேனில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்பயுமே நம்ம வாழைக்காய் ரோஸ்ட், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சி எடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நான் வெறும் உளுத்தம்பருப்பு தான் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க சேப்பங்கிழங்கும் இதில் சேர்த்துடலாம். அதே போல் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்கிறேன். சேப்பங்கிழங்கை ரொம்ப அழிய வேக வச்சுக்காதீங்க. ஒரு ஒன்றும் பாதியமாக ஒரு ஆஃப் பாயிலில் எடுத்தால் போகிறோம். அப்போ தான் இது மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அடியே வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ எல்லா சேப்பங்கிழங்கும் நம்ம சேர்த்துட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சுவையான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். சூடான சாதத்து கூட, சாம்பார் சாதத்து கூட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.